இப்ப கடந்த தேர்தலில் நீங்க அமமுகவின் பிரதிநிதியா இங்க களம் கண்டீங்க. தினகரன் அவர்களுடைய தளபதியா நான் மக்களவை தேர்தலில் போட்டியிடுறேன், ஓபிஎஸ் மகன் நின்னாலும் நான் எதிர்த்து களம் கண்டு வெற்றி பெற முயற்சி பண்றேன் அப்படின்னு களமிறங்குனீங்க. குறிப்பிடத்தகுந்த வாக்கு வாங்கினீங்க. ஒருவேளை அப்ப திமுக சின்ன திருத்தம், நான் கேட்டது ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதி. அன்னைக்கு கட்டாயப்படுத்தி இடைத்தேர்தலில் நிற்கிறேன் ஜெயிக்கிறேன்னு சொன்னேன், ஒத்துக்கறல. அதுலதான் எங்களுக்கு கான்ட்ரவர்சி. அதனால நான் வெளியே இடைநீக்கத்துல உங்களுடைய என் தொகுதி ஆண்டிபட்டி நான் நின்று ஜெயிக்கிறேன். இல்ல அதை தாண்டி ஒரு பிராடர் வாய்ப்பு தானே உங்களுக்கு. பிராடர் வாய்ப்பு அது தேவையில்லைன்ற. எனக்கு எதுக்கு பிராடர் வாய்ப்பு? என்னுடைய லெவல் ஆண்டிபட்டி 3 தடவை எம்எல்ஏ இருந்திருக்கேன், நான் செஞ்சிருக்கேன், மக்களை பார்க்குறேன், ஓட்டு போடுவாங்க. நியாயமான கோரிக்கை வச்சு அதை ஏத்துக்கல. அதுல கான்ட்ரவர்சி வெளியே வந்து இன்னும் ஒரு உயர்ந்து தானே நினைச்சிருக்காரு சார். உயர்ந்த நாள் வாங்கணும்ல சார் ஓட்டு. ஓடி உழைச்சு 1.5 லட்சம் ஓட்டு தானே வாங்கினேன் நானு. உங்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியலையா? இல்ல நின்று ஜெயிச்சா அவனுக்கு செல்வாக்கு வந்துடும்ன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி.